இயேசு பிறந்தது சந்தோஷத்தை கொடுக்கும்படிக்கு, எல்லா விடுதலையும் தரும்படிக்கு. நம்ம எல்லா கரங்கள் அப்படியே ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இந்த கரங்களை உயர்த்தும் போது ஒரு பெரிய அதிசயம், ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? எனக்கு எதை பத்தி கவலை இல்லை, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் எனக்காக எல்லா யுத்தத்தையும் செய்வார், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், நான் அவரை நம்புறேன் அப்படின்றதான் நம்ம கரங்களை உயர்த்தத்துடைய அடையாளம். அதனாலதான் அடிக்கடி நம்ம ஆராதனைகளில நம்ம வற்புறுத்துறோம், இல்ல நம்ம செய்யற காரியம் தெரியுமா? அதனால கரங்களை நல்லா உயர்த்தி ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், உம்மை ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், என்னை நேசித்த நேசத்தின் தேவனை, என்னை நேசித்த நேசத்தின் தேவனை, பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெருங்கிருபையை நினைக்கும் போது ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடே, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடே, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். அல்லேலூயா தேவனுக்கே. நம்ம எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அவரை தோத்தரித்து அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா. ஓ தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஆராதனை உமக்கே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. சொல்லுங்க, வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே, கண்ணீரை மாற்றி காயங்கள்
ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, நீ ரொம்ப நல்ல தேவன். இருளை நீக்குகிறவர், வெளிச்சத்தை தருகிறவர். எவ்வளவு பெரிய அந்தகாரம் இருந்தாலும் சரி ஆண்டவரே, இயேசு அப்படின்னு ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய சூழ்நிலையை அது மாற்றி போட்டுற ஆண்டவரே. இயேசுன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம். அது விடுதலையின் வார்த்தை, அது ஜெயத்தின் வார்த்தை, சுகத்தின் வார்த்தை, அந்தகாரத்தை நீக்குகிற வார்த்தை. அந்த இயேசு 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 எங்க வாயில பெருக 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 எங்க வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளவு பெரிய சோர்வு அந்த வார்த்தையினால போயிடும் ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு இருக்கிற அதிகாரத்தை நாங்கள் இந்த ராத்திரியில நம்பி உச்சரிக்கிறோம். அந்த வார்த்தையினால ஜெயம் வருவதாக. இந்த ராத்திரில எந்தெந்த சூழ்நிலையோடு கூட யாரெல்லாம் எப்படி எப்படி வந்தாங்க எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு தெரியும். அந்த வார்த்தை அவர்கள் சொல்லும் பொழுதே அந்த அந்தகாரங்கள் நீங்குவதாக. அந்த வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அந்த வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுதே இந்த சத்தியத்தை ஆண்டவர் எந்த இடத்துல எவ்வளவு தூரத்துல கேட்டாலும் சரி ஆண்டவரே, அந்த வார்த்தை போய் ஒரு கேன்சர் வியாதியை சுகப்படுத்துவதாக. இயேசு என்ற வார்த்தை அடைக்கப்பட்டதை திறப்பதாக. இயேசு என்ற வார்த்தை ஆண்டவரே எவ்வளவு பெரிய அந்தகாரம் இருந்தாலும் அந்த அந்தகாரத்தை நீக்குவதாக. இயேசு இயேசு, அந்த இயேசுன்ற வார்த்தைக்கு எத்தனை பெரிய அதிகாரம். எத்தனை பேர் நம்பி ஒரு சத்தத்தை உயர்த்தி சொல்ல போறீங்க? அல்லேலூயா சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. உங்க சூழ்நிலையை சொல்லி சொல்லுங்க, இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். உங்க சூழ்நிலையை சொல்லுங்க, எதை எதிர்பார்க்கல சொல்லுங்க, இயேசு இதை செய்வார். இயேசு இந்த காரியத்தை செய்வார். இயேசு இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுவார். இயேசு இந்த ஜெயத்தை தருவார். இயேசு இந்த கதவை திறப்பார். இயேசு இந்த அற்புதத்தை செய்வார். இயேசு இந்த அடைக்கப்பட்டதை திறந்து விடுவார். இயேசு இந்த சுகத்தை தருவார். இயேசு இந்த விடுதலையை தருவார். இயேசுவே 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 இயேசுவே. எத்தனை பேர் ஏன்னா எனக்கு அந்த வார்த்தையில ஒரு பெரிய ஈர்ப்பு இந்த ராத்திரில இன்னும் பெருகுது. ஏதோ ஒரு அற்புதத்தை அந்த வார்த்தை நீங்க சொல்லும் பொழுது இன்றைக்கு நடக்க போகுதுன்றத மாத்திரம் என் ஆவியில நான் பார்க்கிறேன். ஏதோ ஒன்று இன்றைக்கு நடக்கிறது. அதை நம்பி சொல்ற யாரோ ஒருத்தருக்கோ இல்ல 10 பேருக்கோ இங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் சும்மா ஷார்ட்டா தான் முடிச்சுன்னு நினைச்சாலும் என்னோடக்குள்ள ஒரு ஆவி அசைவாடி சொல்லுது, அந்த வார்த்தை என்ன அதிகமா சொல்லு, என்ன அந்த வார்த்தை அதிகமா சொல்லு. அந்த இயேசுன்ற வார்த்தை அன்றைக்கு ஒரு மனுஷன் கூப்பிடுறா. அவனுக்கு இவ்வளவு பெரிய சத்தியம் தெரியாத ஒரு மனுஷன், அவனால யாரையும் பார்க்க முடியாது, ஒரு பயத்து நடுவுல நிற்கிறா. என் வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை அந்தகாரத்திலே தான் இருக்க போது, நீ என் வாழ்க்கைக்கே வெளிச்சம் இல்லை என்று நினைச்ச மனுஷன், யாரையுமே பார்க்க முடியலன்னு சொல்லி நினைச்ச மனுஷன், பர்தேமேயு என்கின்ற ஒரு மனுஷன் அந்தகாரத்தில் நின்று கொண்டு சொல்லுகிறான், இயேசுவே 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 இயேசுவே. என்னோட எத்தனை பேர் சத்தமா சொல்ல தைரியமா இருக்கிறீங்க? உங்க ராகத்தெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க, பரவாயில்ல, பயப்படாதீங்க. என் சத்தம் கேட்டா யார் ஏங்க அவங்க சத்தம்லாம் உங்க சத்தத்தை கேட்டு அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. உங்க சத்தத்தை கேட்கிற இயேசு உன் சத்தத்தை கேட்கும்படிக்கு, உன் இருதயத்திலிருந்து வருகிற இந்த சத்தத்தை கேட்கும்படிக்கு, உன் சூழ்நிலையை பார்த்திருக்கிற இயேசு, ஓ இதுவரை இது உன் பட்சத்துல திரும்பாமல் இருக்கிற இயேசு, ஒரு காரியமே செய்யல நினைக்கிற இயேசு, இன்றைக்கு இந்த ராத்திரியில நீ அந்த சத்தத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது, அன்றைக்கு பர்திமேக்கு நின்ற அதே இயேசு, அந்த பர்திமேக்கா நின்ற அதே இயேசு, யாரை கூப்பிட்டா நான் போக முடியாது, எனக்கா யாரோ ஒருத்த கூப்பிட்டா நான் அதை நான் செய்ய போறேன். இயேசுவே இயேசுவே இயேசுவே
இயேசுவே. அப்படி போடுங்க, சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. இன்னும் எவ்வளவு சத்தமாக நீங்க கூப்பிட முடியுமோ கூப்பிடுங்க. எவ்வளவு பேரை சத்தமா கூப்பிட போறீங்களோ அவங்க சத்தமா கூப்பிடுங்க. இயேசுவே. ராகம் தெரிஞ்ச ராகத்துல பாடுங்க, பரவாயில்ல. இல்ல உங்க சத்தத்தை சொல்லுங்க. இயேசுவே. 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 இயேசுவா. 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 என்னோடு சொல்லுங்க, அற்புதரே. அற்புதரே. இயேசுவே. அற்புதரே. என் இயேசுவே. அதிசயரே. 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 இந்த வார்த்தை உங்களுக்கு வரலாறு பரவாயில்ல, இயேசு சொல்லிட்டே இருங்க. வழியை வாய்க்க பண்ணுவே, காரியம் வாய்க்க பண்ணுவே. இயேசுவே. வியாதியை குணப்படுத்துவே, நீர் தொட்டால் சுகம் உண்டாகும், நீர் தொட்டால் அற்புதம் நடக்கும். என் இயேசுவே. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படும். இன்னைக்கு என்னுடைய அபிஷேகத்துல கர்த்தரின் பேரில தலையில ஒரு அபிஷேகத்தில் அக்கினி புறப்பட்டு வரும்பொழுது சில வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. இன்றைக்கு இந்த ராத்திரியில எதையோ ஒன்றை செய்யும்படிக்கு இந்த ஒளிபரப்புல கேட்கும் பொழுது அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கும்படிக்கு, ஓ பாரத்தோடு கூட நிற்கிறவுடைய சூழ்நிலையில அடைக்கப்பட்ட காரியங்களை திறக்கும்படிக்கு அற்புதம் செய்கிற இயேசு. வியாதியின் படுக்கையை மாற்றுகிற இயேசு. இயேசுவா. ஓ எல்லா நெருக்கடிகளை மாற்றுகிற இயேசு. இன்னைக்கு ராத்திரி மாறுவதாக ஆண்டவரே, இந்த ராத்திரி மாறுவதாக ஆண்டவரே. இந்த ராத்திரி ஆண்டவர் எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் நீங்குவதாக. சொல்லுங்க, இந்த ராத்திரி தரித்திரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல கடன் பிரச்சனையோடு கூட, இன்னைக்கு மன உளைச்சலோடு கூட, பாரத்தோடு கூட இருக்கிற எல்லா கடனின் உக்கரங்கள் இயேசுவின் நாமத்துல மாறுவதாக. எல்லா கடன் என்கின்ற அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்துல இந்த ராத்திரி நான் சபித்துக் கொண்டே இருக்கிறேன். இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லும் பொழுது எல்லா சாப கயிறுகள் அறுப்பட்டுக் கொண்டே இருப்பதாக. இயேசு 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 எல்லா சாப கயிறுகள் அறுக்கிற வல்லமை புறப்பட்டு வருவதாக. யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரே, அந்த வியாதிக்குள்ள இருக்கிற கயிறுகள் அறுக்கப்படுவதாக. எல்லா வியாதிகள், எல்லா வியாதின்ற உட்காரலாம் ஆண்டவரே. இந்த ராத்திரில ஏதோ கேன்சர் வேர்களுக்குள்ள பாய்கிற ஒரு வல்லமை பார்த்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே. கேன்சர் வேர்களுக்குள்ள, கேன்சர் வேர்களுக்குள்ள கேன்சர் அறுக்க, கேன்சரை அறுக்க, கேன்சருடைய ஆண்டவர் உக்கரத்தை அழுக்கிற ஒரு வல்லமை இந்த ராத்திரில புறப்பட்டு வருகிறது ஆண்டவரே. அந்த ஆவியே இந்த ராத்திரில இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு வியாதி என்ற ஒரு பலவீனமே
வியாதி என்ற ஒரு சூழ்நிலையே, வியாதி என்ற ஒரு பயமே, உன்னை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு சபிக்கிறேன். வியாதி என்ற பயங்களை சபித்துக் கொண்டே இருக்கிறேன். நீங்க ஜெபிச்சேருங்க. வியாதி என்ற பயத்தை நான் சபிக்கிறேன். வியாதி என்ற ஒரு பெரிய விதமான பலவீனத்தை சபித்துக் கொண்டே இருக்கிறேன். வியாதி என்ற பயங்களை சபித்துக் கொண்டே இருக்கிறேன். வியாதி என்ற பயத்தை அப்படியே இந்த ராத்திரி நான் சபிக்கிறேன், சபிக்கிறேன். இயேசு 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 புறப்பட்டு வரும் பொழுது, இயேசுவின் வல்லமை புறப்பட்டு வரும் பொழுது, அன்றைக்கு அவர் அடித்து சிலுவையில் நொறுக்கப்பட்டு எப்படி ஒரு காரியத்தை பிழிஞ்சு எடுப்பாங்களோ அப்படி சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தின் வல்லமை புறப்பட்டு வருகிறது. குணமாக்குற ஒரு வல்லமை இந்த ராத்திரியில புறப்பட்டு ஒவ்வொரு சரீரங்களுக்கு இறங்கிக் கொண்டே இருக்கிறது. வியாதி என்ற உக்கரத்தை அறுத்து கொண்டே இருக்கிறது. இயேசுவே, 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 ரிகாரா சத்தோரேனா மக்கா மேலரன மகசே. அநேக ஆண்டுகளாய் அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் அறுக்கிறார். அநேக ஆண்டுகளாக பூட்டப்பட்ட கதவுகள் உனக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்காதபடிக்கு அதை திறந்து விடும்படிக்கு, ஓ உனக்கு விரோதமாய் நியாயவாதம் பண்ணி கொண்டிருக்கிற மனிதர்களை கர்த்தர் அதம் பண்ணுகிறார். உனக்கு விரோதமாய் அதம் பண்ணுகிற ஆவிகளை கர்த்தர் அதம் பண்ணி கொண்டே இருக்கிறார். மேல இருக்கிற வர்ஷிப் டீம் இல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அந்நிய பாஷையில பேசுறவங்க பேசிக்கொண்டே இருங்க. ஓ உனக்கு விரோதமாய் அதம் பண்ணி கொண்டிருக்கிற உன் சொந்த உறவுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரியிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கர்த்தர் அவர்களை அதம் பண்ணுகிறார். உனக்கு விரோதமாய் எழுப்பப்பட்ட ஆயுதங்களை கர்த்தர் அதம் பண்ணி கொண்டே இருக்கிறார். உனக்கு விரோதமாய் எழுப்பி கொண்டிருக்கிற ஆயுதங்களை கர்த்தர் இன்றைக்கு யுத்தம் பண்ணுகிறார். இயேசு என்ற வல்லமை புறப்பட்டு வரும் பொழுது எல்லா விரோதத்தின் ஆவிகள், எல்லா விரோதத்தின் ஆவிகளை கர்த்தர் கட்டறுக்கிறார், வேற எடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு தெய்வீக வல்லமை புறப்பட்டு உன் சூழ்நிலைக்குள்ள நான் பார்க்கிறேன். அநேக வறண்ட பூமிகளுக்குள்ள இயேசு என்ற வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது ஒரு நீரூற்று ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுவரையில பூக்காத, காய்க்காத, கனி தர முடியாத இருக்கிற வறண்டு கிடக்கிற சூழ்நிலைகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை கர்த்தர் திறக்கிறார். திரும்ப அந்த வார்த்தையை சொல்றேன். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இந்த ஆண்டுடைய இறுதிக்குள்ள ஏதோ ஒரு சத்தத்தை நான் கேட்பேன். கர்த்தரனை தொட்டு இருக்கிறார், கர்த்தரனை தொட்டார், கர்த்தரனை தொட்டார், கர்த்தருடைய வல்லமையை தொட்டது, கர்த்தருடைய வல்லமையை தொட்டது. இயேசுவுடைய காயப்பட்ட கரம், ஓ ரத்தம் 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 ரத்தம், சிலுவையிலே ஜெயித்த இயேசுவின் ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம், இன்றைக்கு இந்த ராத்திரியிலே அற்புதங்களை செய்கிற இயேசுவின் ரத்தம், உன் சரீரத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகாரங்களை கிழித்து எடுக்கிற இயேசுவின் ரத்தம். Keep going, keep going, keep going. I want to see a deliverance this night in the name of Jesus. God, we bind every evil forces right now, God. We are trampling over the enemy right now. We break through, Lord. We are trampling over the enemy right now. Rakata rabagalareya. என்னை சுற்றி இருக்கிறவங்க அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. ஒரு வல்லமை புறப்பட்டு வருது, ஒரு தீர்க்கதரிசன வல்லமை புறப்பட்டு வருகிறது. அந்தகார சங்கிலிகள் அறுக்கும்படிக்கு ஓ உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது.
ஒரு சத்தம் சத்தம் சத்தம். பிசாசுக்கு பிடிக்காத ஒரு சத்தம். பிசாசுக்கு பிடிக்காத சத்தத்தை எழுப்பு எழுப்பு எழுப்பு. ஏசு ஏசு என்ற சத்தத்தை எழுப்பி கொண்டாரு. நல்ல கையை தட்டுறவங்க கையை தட்டுங்க. ஓ, நல்ல சத்தத்தை உயர்த்துறவங்க சத்தத்தை உயர்த்தி உன் விடுதலையை சொல்லிக் கொண்டாரு. அந்த 6 ஆவிகள் சங்கிலிக்கிறது ரோத்திரில் அறுக்கப்பட்டு கொண்டே இருப்பதாக. நீ சொல்லிட்டே இருக்கும் போது இந்த ராத்திரி வியாதிகள் கீழே இறங்குது. உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் கீழே இறங்குது. உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் கீழே இறங்குறது. அடைக்கப்பட்டதை கர்த்தர் திறக்கிறார். அந்தகார சங்கிலிகளை கர்த்தர் அறுத்து கொண்டே இருக்கிறார். அநேகரோட யுத்தங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். உடாதீங்க. ஏதோ ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இந்த ராத்திரில ஒரு வித்தியாசம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு எழுப்புதலின் அக்கினி உன் மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. விடாதீங்க 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 விடாதீங்க. அதை பற்றி பிடித்துக்கொள். அன்றைக்கு கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து, இந்த தண்டை தொடரலாமா? நீ தொடரு. அதை நீ பிடித்துக் கொள்வாய். நீ அதை சுதந்திரிப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, உன் சத்தத்தை நிறுத்தாத. உன் சத்தத்தை எழுப்பு. உன் சத்தத்தை எழுப்பு. உன் விசுவாசம் கட்டி எழுப்பப்படட்டும். இன்றைக்கு இந்த ராத்திரி உன் விசுவாச சத்தமாக உயர்த்த உயர்த்த உயர்த்த. வானமண்டலங்களே ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். பொல்லாத ஆவிகள், உனக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் அடக்குகிறார். ஓ ரகதல ரபகதலே. இன்றைக்கு இந்த ராத்திரில ஒரு பெரிய மாறுதல், ஒரு வித்தியாசம். There is a breakthrough in the name of Jesus. There is a miracle in the name of Jesus. There is a healing in the name of Jesus. Oh, there is something rising up in the name of Jesus. Oh, there is things that are opening in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு அநேக காரியங்களை கர்த்தர் திறந்து கொண்டே இருக்கிறார். ஓ, ஏதோ ஒரு எழுப்புதலின் வல்லமை. ஓ, இதுவரை அடக்கப்பட்ட சில காரியங்களுடைய அந்தகாரங்கள். விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. ஒரு வித்தியாச ஆவி உன்னால ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது, ஒரு எழுப்புதலுக்குள்ள பற்றி பிடிக்கும் பொழுது, இன்றைக்கு இந்த ராத்திரியில விடாத. அந்த அந்தகாரங்களை அகற்றுகிற ஒரு வல்லமைக்குள்ள இறங்கும் பொழுது, இப்பொழுது ஜெபி. உன் பிள்ளைக்காய் ஜெபி. திருமணமாகாத உன் பிள்ளைக்காய் ஜெபி. பிள்ளை பெறாத உன் பிள்ளைக்காய் ஜெபி. கர்த்தருடைய வல்லமை இந்த ராத்திரியில அந்த சரீரங்களுக்குள்ள இறங்குவதாக. ரோதானா மகசதரனே மேலே ரெகே மேலே ரெபெகே தெலே ரெபெகே பெபே ரெக்கமாதாரானமா. ரட்சிக்கப்படாத உன் புருஷன், ரட்சிக்கப்படாத உன் பிள்ளை இன்றைக்கு அநேகமாய் அதிகமாய் சிக்கிக் கொண்டிருக்க எல்லா அந்தகார சங்கிலிகள் இன்றைக்கு இந்த ரோத்தில் அறுக்கப்படுவதாக. மாய்மாலமாய் நயவஞ்சகம் பண்ணி கொண்டிருக்க எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த ரோத்தில கட்டறுக்கப்படுவதாக. There is freedom. There is liberty. ஆண்டவரே ஒரு விடுதலை. ஆண்டவரே ஒரு விடுதலை. ஆண்டவரே ஒரு விடுதலை. ஆண்டவரே ஒரு விடுதலை. ஒரு விடுதலை. இன்றைக்கு ஒரு விடுதலை. இந்த ராத்திரியில ஒரு விடுதலை. இன்றைக்கு இந்த ராத்திரியில ஒரு விடுதலை. இன்றைக்கு இந்த ராத்திரியில ஒரு விடுதலை. ரெமகமரதே லெத்தரனே மகசரரரரரரரரரே லெத்தரர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 ர
அநேக இருதயங்களுக்குள்ள ஒரு நீரூற்று பாய்கிறது. அதுதான் அபிஷேக நதி. ஓ அக்கினி நதி. இன்றைக்கு அந்த நீரூற்று உனக்குள்ள பாய 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 பாய. விடாதீங்க, விடாதீங்க. நான் எதிர்பார்க்காதது ஒன்றை கர்த்தர் இங்க செய்கிறார். நான் பிளான் பண்ணி வராத ஒன்றை கர்த்தர் இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறார். என் எதிர்பார்ப்புக்கு மேலாய் செய்கிற ஆண்டவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டே இருக்கிறார். லக்கராதானா மஷேகரோதேனே மேலரே லேபராதானா மகாலரே மதிரானா சகோராதானா மகாலரபகராதானா மலரே ஷேதராலா ரபாதியா. இன்றைக்கு இந்த ராத்திரி இந்த இடத்துல நீ போகும்பொழுது ஒரு விடுதலையோடு கூட, ஒரு சுதந்திரத்தோடு கூட, ஒரு முழு சந்தோஷத்தோடு கூட போகிறதுக்கு கர்த்தர் தம்முடைய அக்கினியை உன் மேல ஊற்றிக் கொண்டே இருக்கிறார். ரகதானா மலரே ஷத்தரே கத்தரோ. A breakthrough. வழிகள் திறக்கப்படுவதாக. என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக, என்னுடைய அபிஷேகத்தில் நிற்கிற என்னுடைய கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. இதுவரையில் அடைக்கப்பட்ட கதவுகள், இதுவரையில் அடைக்கப்பட்ட கதவுகள் பூட்டப்படாதிருக்க நான் என் வலது கரையை உயர்த்தி இரும்பு தாழ்பாள்களை முறிப்பேன். உன் சரீரங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அடைப்புகள், உன் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள், உன் சூழ்நிலை இருக்கிற எல்லா மாய்மாலங்கள், உன் சூழ்நிலை இன்றைக்கு ஒருவேளை உன்னை ஆழ்த்தி ஆழ்த்தி வைத்திருக்கிற எல்லா அந்தகாரங்கள் Rekama satore nama katore nama kala rabada rabare le radana magadira nama satore nama karabadana re. Oh Father, we are seeking a God of breakthrough. We are seeking a God of miracle. We are seeking a God of miracles and mighty wonders, Lord. இந்த ஆண்டு முழுவதுமா பலமுறை நீ வந்து ஒண்ணுமே நடக்காமல் நீ வெறுமையாய் போயிருப்பாய் என்றால், இன்றைக்கு இந்த ராத்திரி நீ வெறுமையாய் போகல. அவருடைய அற்புதத்தினால நிரப்பப்பட்டு அவருடைய தெய்வீக அபிஷேகத்தை உனக்குள்ள கர்த்தர் அனுப்புகிறார். உடைக்கப்பட்ட உன் இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. உடைக்கப்பட்ட உன் சூழ்நிலைக்குள்ள, உன் பலவீன வியாதிக்குள்ள, உன்னை ஒருவேளை இன்றைக்கு வாட்டிக் கொண்டிருக்கிற உடைய நிர்பந்தத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. நீ வந்தவனுமாய் அல்ல, நீ வந்தவனுமாய் அல்ல, நீ வந்தவனுமாய் அல்ல. இயேசு இயேசு ரக்கத்தலா ரபகத ரபலரே. நீ வந்தவனுமாய் அல்ல. ஒரு பெரிய வித்தியாசத்தை இயேசு உனக்கு செய்து கொண்டே இருக்கிறார். மரித்தோர்கள் உயிர் பெற்று எழுந்திட அற்புதத்தின் அடையாளம் தாருமே. எத்தனை பேர் நம்புறீங்க? அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்கிற காலத்துக்குள்ளே நம்மை கர்த்தர் கொண்டு வருகிறார். அநேக நாட்கள் வந்து வந்து கேட்டு 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 தேவனை நாடி நாடி ஒரு அண்ணால போல விரக்தியோடு கூட நீ வெளியில வருவாய் என்றால், இன்னைக்கு அண்ணால போல விரக்தியோடு கூட நிற்பாய் என்றால், இன்றைக்கு ஒரு தேவ அபிஷேகத்துல நின்று சொல்ற, கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டு இருக்கிறார். உன்னுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உனக்குரிய உத்தரவை கர்த்தர் தருவார். உன்னிடத்துல ஒரு ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும். உன்னிடத்துல ஒரு சாமுவேலை அனுப்புவேன். ஒரு அபிஷேகம் உனக்குள்ள புறப்பட்டு வரும். ஓ அநேக ஆண்டுகளாய் ஒரு விரக்தி உனக்குள்ளே ஆண்டு உன்னை ஆழ்த்தி கொண்டிருந்த எல்லா ஆவிகளும் ஓ நடக்குமா நடக்காதா, ஏன் இந்த காரியம் இப்படி இருக்குது என்று ஒரு சந்தேகம் உன்னை ஆழ்த்தி கொண்டிருக்கிற சந்தேகத்தை நடுவுல கர்த்தருடைய ஒரு தெய்வீக வல்லமை உனக்குள்ளே இறங்கி
மரித்தோர்கள் உயிர் பெற்று எழுந்திட அற்புதத்தின் அதிசயம் தாருமே. மரித்தோர்கள் உயிர் பெற்று எழுந்திட அற்புதத்தின் அதிசயம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான எல்லாம் கேளுங்க. என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. ஆவியை ஊற்றுமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. கேளுங்க. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. கேளுங்க ஒரு முறை. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. ஒரு முறை. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட. அந்த ஊழியத்தில் இந்த வாக்கு பண்ணி இருக்கிறீங்க. கர்த்தர் அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. பெந்தெகோஸ்தே நாட்களோடு கூட முடியும் என்றால் ஆண்டவரே, இந்த வேதாமத்தில் இருக்கிற காரியங்கள் எப்படி ஆண்டவரே இது சாத்தி ஆண்டவரே. அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல்பட்டு மரித்தோர்கள் எழும்பிட ஓ மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே. என் பாத்திரம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே. நிரப்பியே அனுப்புமே. ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே. அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. கேளுங்க. அனலான ஊழியம் தாருமே. ஒரு முறை. அனலான ஊழியம் தாருமே. என்னை அக்கினி ஜுவாலையை அனலான ஊழியம் தாருமே. என்னை அக்கினி ஜுவாலையை மாற்றுமே. மேலான வல்லமை, ஓ மேலான வல்லமை, மேலான வரங்களை தாருமே. என்னை நீரப்புமே. என்னை நீரப்பியே அனுப்புமே. உங்க ஆவியை ஊற்றுமே. என்னை நீரப்புமே. பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஊற்றுமே. அல்லேலூயா. La radisha karodene la garadana mashantarana maga. இன்னைக்கு ராத்திரியில ஆண்டவர் ஏதோ செய்யணும், ஒரு தேவ திட்டம் இதுக்குள்ள இருக்கிறது. நான் என் சிந்தனையில என் திட்டத்துல வந்தது ஒண்ணு, ஒரு பாட்டு ஷூட் பண்ணலாம்னு தான் எல்லாரையும் மேல வச்சு நிக்க வச்சு பாடணும் அப்படின்ட்டு. ஆனா தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். யாரோ ஒரு சிலரை விடுதலை ஆக்கணும். வாஞ்சியோடு கூட இன்றைக்கு அநேக நாட்களாய் காத்திருக்கிறார். அநேக ஆண்டுகளாய் காத்திருக்கிற உனக்குள்ள எதையோ ஒன்று செய்யும்படிக்கு கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி அதை திட்டம் பண்ணி இருக்கிறார். நீதிமான் ஒருபொழுதும் வெட்கமடைவதில்லை. கர்த்தர் தம்முடைய கையினால அவனை தாங்குவார்.
நீதிமான் ஒரு பொழுதும் கர்த்தரை தேடுறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் ஏதோ நடக்குதுன்னு சொல்லி நீ கலங்காத. நீ கர்த்தரை தேடுற, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஆமான்னு சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க. நான் கர்த்தரை தேடுறேன். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தார், எல்லா பயங்களுக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதக்காரர் சொல்றாரு, எல்லா பயத்துக்கும் சொல்லுங்க, எல்லா பயத்துக்கும், எல்லா பயத்துக்கும் அவர் என்னை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர், நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். நாட்கள் ஓடிட்டே இருக்குதே. இல்ல, நாட்டில் அப்படியே ஓடிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு. வெரி நேச்சுரல், இயற்கையான ஒன்றுதான். we are all bound by time. நம்மலாம் அப்படிதான் நேரத்தினுடைய கட்டாயத்தை தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது வேலையா இருக்கட்டும், சூழ்நிலைகளா இருக்கட்டும், எல்லாம் அந்த ஒரு டைமை ஃப்ரேம் பண்ணி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு யாருமே எதிர்பார்ப்பே இல்லாம யாருமே இல்லை. எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்காது. கர்த்தர் உண்மையா தேடுறவங்க எவ்வளவுதான் பயம் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் கலக்கம் வந்தாலும் சரி, அதுல நீங்க ஒன்றை நம்பிக்கொண்டே இருங்க. உங்களுடைய பயத்து நடுவுல, உங்களுடைய கேள்வி நடுவுல கர்த்தரும் கூடவே இருந்து கொண்டிருக்கிறார். அன்னைக்கு அண்ணால் கேட்டுட்டு ஒவ்வொரு வாட்டி வரும்பொழுது ஒரு வெறும் அவளை சூழ்ந்திருக்கும். எவ்ரி டைம் I don't know how many of you have left this place. இந்த வார்த்தை கேட்ட பிறகு, சத்தியத்தை கேட்ட பிறகு, இப்படிப்பட்ட உற்சாகமான ஒரு காரியத்தை கேட்ட பிறகு, போன பிறகு கேட்கும்பொழுது நல்ல ஆறுதலா இருக்கும். ஆனா போன பிற்பாடு எப்படி நம்மள எவ்விதமான ஆவிகள் எல்லாம் தாக்குச்சு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ கேட்ட ஒண்ணுமே நான் மறக்கல, நான் மறுதலிக்கல, நான் ஒரு நாள் அதை கேட்காம இருக்கிற தேவன் அல்ல. நீ கேட்ட எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறேன், உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டிருக்கிறேன், உனக்கு நான் பதில் தருவேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே அடைக்கப்பட்ட சில சூழ்நிலைகளை கர்த்தர் திறக்கிறார். அடைக்கப்பட்டிருக்கிறது, அநேக ஆண்டுகளாய் அடைக்கப்பட்டிருக்கிற சில இறுக்கங்களை கர்த்தர் திறக்கிறார். இந்த சூழ்நிலையுடைய நிர்பந்தங்களை கர்த்தர் மாற்றார். I want to challenge you that you're never going to end your situation just like this. இப்படியே உன் காலம் முடியும் என்றதை மாத்திரம் நீ மாத்திக்கோ. இப்படியே உன் காலம் மாற போறதில்லை, அப்படியே இருக்க போறதில்லை. உன் காலத்தை கர்த்தர் மாற்றுகிறார். காலங்களை மாற்றுகிற அதிகாரம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உன் காலத்தை கர்த்தர் மாற்றுறார். உன் காலத்தை கர்த்தர் மாற்றுறாரு. உனக்குரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறாரு. ஒன்னதான் நீ நம்பு. இன்றைக்கு நான் நோக்கி கூப்பிடுகிற கர்த்தர் எனக்கு உத்தரவு தருகிறவர். அவர் எனக்கு பதில் தருவார், என்னை விடவே மாட்டார். நம்பிடுங்க, இயேசுவை நம்பிடுங்க. இன்னைக்கு நம்ம இப்படிதான் ஆரம்பிச்சோம், இயேசுன்னு ஆரம்பிச்சோம். இயேசுன்ற வார்த்தையில் ஒரு பெரிய வல்லம் இருக்குது. இயேசுன்ற வார்த்தையில் அற்புதம் இருக்குது. இயேசுன்ற வார்த்தை நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு தரிசனத்தை, இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, அநேக வறட்சிகள் காய்ந்து உலர்ந்து இருக்கிற சூழ்நிலை மத்தியில் நீங்க இயேசு இயேசு இயேசுன்னு சொல்ல சொல்ல ஒரு நீரூற்று புறப்பட்டு போய் வறண்டு கிடக்கிறதுக்குள்ளே பாயும் பொழுது இனி அதுல வாய்ப்பே இல்லாத மரித்து கிடக்கிற அப்படிப்பட்டவைகளை கர்த்தர் எழுப்புகிறதையும் அதற்குள்ளே பூத்து குலுங்குற காய்கள் புறப்பட்டு வருகிறதை கர்த்தர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்க எந்தெந்த சூழ்நிலைகளுக்காக இந்த ராத்திரில கேட்டுக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் உனக்கு பதில் தர வல்லவராய் இருக்கிறார். சூழ்நிலை கர்த்தர் நிச்சயமா உனக்கு பதில் தருவார். நீ பயப்படாதே, உன் நம்பிக்கை வீண் போகாதே. கர்த்தர் உன்னை பார்த்து உன்னை சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Your hope shall not be disappointed. உன் நம்பிக்கை வீண் போகாது. இதுவரையில கர்த்தரை சார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தியா, உன் நம்பிக்கை கர்த்தர் வீணடிக்க மாட்டார். நிறைய பேர் வீணடிச்சிருக்கலாம், கர்த்தர் அவருக்கு நேரா வச்சு ஒப்பிடாத.
ஆண்டவர் உன் நம்பிக்கை ஒரு நாள் வீணடிக்க மாட்டார். அவர் உன்னை ஏமாத்துறதுக்கோ, உனக்கு நயவஞ்சகம் பண்றதுக்கோ, இல்லை உன்னை பார்ஷியல் பண்ணி மற்றவங்களை காட்டிலும் உனக்கு ஏதாவது செய்யாமல் இருந்துட்டு இல்லை அவங்களுக்கு மாத்திரம் செய்யணுன்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இல்லை. உன் நம்பிக்கை ஒரு நாள் வீணடிக்க மாட்டாரு. உன் நம்பிக்கைக்குரிய பதிலை கர்த்தர் தருவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக ஒரு பதில் உண்டு. நிச்சயமாய் நீ கேட்கிற காரியத்துக்கு ஒரு பதில் வரும். கர்த்தர் உனக்காய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரால செய்ய முடியாது எதுவும் இல்லை. அதனால எல்லாம் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி நான் இங்கேருந்து போகும்பொழுது ஒரு நம்பிக்கையோடு போறேன்னு சொல்லுங்க. ஆனா சொன்னார், வெள்ளத்தை தருவேன். நான் எப்படி வெள்ளத்தை தர்றாரு? உனக்கு ஒரு நம்பிக்கை தர்றாரு. இன்னைக்கு ராத்திரி நீங்க சொல்லிட்டே போங்க, ஆண்டவரே நான் கேட்ட காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீங்க. யார் யார் எதை கேட்டீங்க எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டிருக்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தருடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். வசனம் சொல்லுதுல்ல, you may feel so pity and poor in your own situation. உன் சூழ்நிலை நீ ஒரு மாதிரி ஒரு பலவீனமாய் ஒரு பயத்தோடு கூட இன்றைக்கு நின்று கொண்டால் கர்த்தர் சொல்றாரு, உன் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன், உனக்கு ஒரு உத்தரவு உண்டு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இங்கேருந்து போகும்போது அந்த நம்பிக்கையை நீங்க ஸ்ட்ரென்த் பண்ணிக்கோங்க, அந்த நம்பிக்கையை ஊக்கு வச்சுக்கோங்க. ஆமேன். அதனால கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு நிச்சயமாய் ஒரு பதில் உண்டு. நிச்சயமாய் ஒரு பதில் உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. நான் அதை நம்பிட்டு இந்த இடத்துல இருந்து போற அந்த ராத்திரியில கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் ஜெயத்தை தருவீங்க. நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் எதை வேணா செய்ய வல்லவர். எப்படி வேணா செய்வீர். யாரை கொண்டு வேணா செய்வீங்க. இல்லாத இடத்துல இருந்து செய்ய வல்லவர். ஒண்ணுமே இல்லாதலையும் அவர் செய்ய வல்லவர். நான் நம்புகிற ஆண்டவரால் எல்லாம் ஆகுன்றதை நான் விசுவாசிக்கிறேன். எதைய நான் நம்பல, மருத்துவத்தை நம்பல, மருத்துவம் சொல்ற கூறுகளை நான் நம்பல. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் ஏதோ மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தையை நான் நம்பல. கர்த்தர் எனக்கு செய்வீர் என்றதை மாத்திரம் நம்புறேன். இங்கிருந்து அந்த நம்பிக்கையோடு கூட நான் போறேன். என் நம்பிக்கை வீண் போகாது. என் நம்பிக்கை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டீங்க. என்னை நிச்சயமாய் கர்த்தர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. இதை கர்த்தர் நிச்சயமா எங்களுக்காக செய்து முடிக்க வல்லவர். வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபை பெருகிக் கொண்டிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.